நாராயணா ஐயா, நிறைய பூ வச்சுட்டு மேடைக்கு பக்கத்துல துருதுருன்னு நிக்கிறாரு. யாரும் துரு துருன்னு நிக்கிறாளா? ஏதாவது இரும்பு கடைக்காரன் பொண்ணா இருக்கும். என்னங்க யார் சொல்றீங்க? அதுங்களா அந்த காளிமுத்துவோட முறை பொண்ணுங்க. அப்படியா? ஏங்க நீங்க முறைச்சு பாக்குறீங்க நியாயம். இந்த ஆளிய நல்லா தான் இருக்கா. என்னடா இது இன்னும் ஆரம்பிக்கல? நாராயணா, அது வந்துங்க இந்த நாட்டாமையோட தம்பி கோழிமுத்து இல்ல, காளிமுத்து இல்லீங்க. அவர் வந்துதான் கோழி எடுத்து கொடுக்கணுமா. ஓஹோ, நாட்டாமையை விட அவர் தம்பிக்கு தான் செல்வாக்கு அதிகமா இந்த ஊர்ல. ஒவ்வொரு ஊர்ல அப்படித்தாங்க. இப்ப நம்ம ஊர்ல உங்களை விட எனக்கு தானே செல்வாக்கு கம்மி. அதை சொல்ல வந்தேன். ஆடாதையா, மேடு சின்னது விழுந்துற போகுது. என் அருமை மக்களே, இப்பொழுது என்னுடைய அருமை தம்பி, நல்ல தம்பி, தங்க கம்பி காளிமுத்து வந்தவுடன் கோழி சண்டை ஆரம்பம். என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு நட, என்ன ஒரு கம்பீரம் உங்களுக்கு. இதை விட்டுட்டு அவனுக்கு போய் கை தட்டுறானுங்க மாட பசங்க. வணக்கம், என் பேர் காளிமுத்து, இந்த ஊர் நாட்டாமையோட தம்பி. அண்ணன் பின்னால வர்றாங்க, போட்டி ஆரம்பிச்சிடலாமா? சீக்கிரம்பா, வயசாயிட போகுது கோழிக்கு. இதான் சண்டை கொடுற கோழியா? ஆமா. சண்டைக்கு முன்னால சீதா கிட்ட கோழியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லு. தொட்டு கொடுமா. என்னடா அது இப்படி ஒரு முறையா? நாராயணா, குருட்டு நம்பிக்கைன்றாங்களே, இதுதான் போல இருக்குது. அந்த கோழி இருக்கிற இடத்துல நான் இருந்திருக்க கூடாதா? நீங்க தான் இருந்திருக்க கூடாதா? சண்டைக்கு முன்னால நான் ஒரு ஸ்லோகன் சொல்றேன், அதுக்கப்புறம் கோழியை விடு. நம்ம கோழியை விட சொல்லு. நாராயணா, ஏதோ மோசடி நடந்திருக்குதுங்க. அவங்க கோழி கத்தியில ஏதோ விஷம் தடவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நம்ம கோழி இவ்வளவு சீக்கிரம் சாஞ்சிருமா? நல்ல வேளை அந்த கோழி இங்க வராம போச்சு ஒரு ஆர்வத்துல. என்ன கோழியில தோத்த பசங்களா? அங்க என்ன கசுமுசா? அடுத்தது என்ன பந்தயம் தெரியுமா? ஆட்டு பந்தயம். கல்முதாய் ஆசீர்வாதம் பண்ற ஆட்ட முடியா? கோழியில மட்டும் இல்ல, ஆட்டுச்சண்டையில ஏதோ விஷம் பண்ணிட்டாங்க. கலிமுத்தாய், இப்ப பேச போகுது பார். எதிர் கிராமத்து பேரி பசங்களா, கோழியில தோத்தீங்க, ஆட்டுல தோத்தீங்க. உங்களுக்கு ஏண்டா வேட்டி மேல் தூண்டு?
கட்டின ஆம்பளைங்க யாராவது இருந்தா ஒண்டி கொண்டி வந்து நில்லுங்கடா. காளிமுத்து பறிஞ்சி கட்டிக்கோ. ஒண்டிக்கு ஒண்டியா சவாலுக்கு சவால்டா. தாய வேண்டிக்கோ. கிராமத்து மரியாதையை காப்பாத்து. கொம்ப போடுங்கடா. கைய தட்டுங்கடா. எதிர்க்க தம்பி அண்ணன் போட்டு அடிக்கிறதாயா? அண்ணே, இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னே எனக்கு தெரியாது. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. உங்க ஊருக்கு வந்ததுக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க. வர்றேன். காளிமுத்து, எனக்கு தோத்து பழக்கம் இல்லை. உன்னை எங்க எப்படி எந்த வகையில ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும்.